ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாளா நீங்க? கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த 30 செகண்ட்ல 4 விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்பர் 1, இதை நான் லாஸ்டா சொல்றேன். நம்பர் 2, நீங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு மெனு ஓபன் பண்ணீங்கன்னா டாப்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அடுத்த வர ஐட்டம் வந்து அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றதுக்காக. நம்பர் 3, நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டட் பாக்ஸ் இருக்கும், இல்ல ஷெஃப் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது என்னன்னு தெரியுமா? ஏன்னா ஷெஃப் ஸ்பெஷல்னு போட்டா அது நம்ம ஈகர்னஸ் அதிகமாகும். ஏன்னா அந்த பொருள் தான் மெயினா அவங்களுக்கு வாங்கணும். அதோட ஐடியாலஜியே வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிள் டிஷ். நம்பர் 4, பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது நம்மளோட பேசிக் மென்டாலிட்டி. ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நம்ம அதை போய் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெரிட்டேஜ் பாஸ்தா, ஷிஃப்ட் கோல்டன் தோசா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே ஷெஃப் தான் அந்த தோசையும் போடுறாரு, இந்த தோசையும் போடுறாரு. இதுல என்ன ஸ்பெஷல்? மெனுக்கே வந்து பிராண்டிங் பண்றாங்க. இப்ப முதல் ஐட்டங்க, முக்கியமான ஐட்டம், மெனுல பாத்திருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ல வந்து மெனுக்கு முன்னாடி அந்த ருபி சிம்பிள் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ருபி இஸ் ஈக்குவல் டு பெயின். நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்ற ஒரு பெயினை கொடுக்கும். இந்த நாளத்துக்கு பேரு தான் மெனு சைக்காலஜி. சாப்பாட்டுக்கும் சைக்காலஜியா? ஆமாங்க, இங்க எல்லாத்துக்குமே சைக்காலஜி தான். இந்த மாதிரி அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரெகுலரா டீகோட் பண்ணுவோம். ஐ எம் யுவராஜன் ஜெயக்குமார். டூ ஃபாலோ மீ. ரெகுலரா ரெஸ்டாரண்ட் போன உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க போனீங்க அப்படின்னா இந்த 4 விஷயத்தை நோட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.